இந்த வீடியோ பாருங்க. Europeans sell weapons which are used to attack India. Not now, for many, many years. We Indians have never done anything to endanger Europe. So I think that's a reasonable point. ஜூன் 11 பின்லாந்துல நடந்த ஒரு பிரஸ் மீட் அப்போ நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு மாசான ரிப்ளை கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, ஒரு ரிப்போர்ட்டர் கேக்குறாரு, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதே சரியில்லை, எதை எங்களுக்கு பிடிக்கல, ஏன் நீங்க இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவர் ஏன் அப்படி கேக்குறாருன்னா, இப்போ ரஷ்யாவுக்கும் யூரோப் கண்ட்ரிஸ்க்கு இடையில ஒரு வாக்கிய தகராறு போயிட்டு இருக்குது. அதுதான் அந்த உக்ரைன் ரஷ்யா வார் கூட வந்துட்டு கனெக்ட் ஆகும். ஆனா இப்போ இந்தியாவுக்கும் யூரோப் கண்ட்ரிக்கும் செம்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருக்குது. நிறைய அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சைன் ஆயிட்டு இருக்கு, நீங்க பாத்துப்பீங்க. இந்த டைம்ல இந்தியாவும் யூரோப் கண்ட்ரிஸும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கும். ஆனா அப்படி இருக்கும்போது எங்களோட எனிமி ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க ஆயில் வாங்குறது, அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதெல்லாம் வந்துட்டு நல்லா இல்ல, எங்களுக்கு சரியாவே படல அப்படின்னு சொல்லிட்டு பின்லாந்துல இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேக்குறாரு. அதுக்கு நம்ம வார்த்தி என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, காலங்காலமா யூரோப் கண்ட்ரிஸ் இந்தியாவோட எனிமி கண்ட்ரிஸ்க்கு வெப்பன் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, இப்பவும் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை வச்சு அவங்க எங்களை அடிச்சும் இருக்காங்க. இப்போ நீங்க எங்களோட எனிமிக்கு வெப்பன் சப்ளை பண்ணி எங்களை அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆனா நாங்க உங்களோட எனிமி கிட்ட இருந்தா ஆயில் வாங்க கூடாதா அப்படின்னு ஒரே வார்த்தையில கேட்டாரு. ஆப்போசிட்ல இருந்து மொத்த பேரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. இதுக்கு தான் அவரு வாட் ஃபார் ரீசன்.